வணக்கம் நான் தான் Deena வெல்கம் பேக் டு Deena's கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது எக்லெஸ் பர்த்டே சாக்லேட் கேக் எப்படி பண்றது பார்க்க போறோம். நிறைய பேர் வீட்ல பண்ணும்போது அவன் இல்லாம எப்படி பண்றது அது மட்டும் இல்லாம பர்టిక్యులரா எக் இல்லாம எப்படி பண்றது சொல்லி நிறைய பேர் கேட்டிங்கல. அதனால இன்னைக்கு இந்த பர்த்டே கேக் அவன் இல்லாம யூஸ் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாம முட்டை இல்லாம இந்த preparation கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இப்போ இந்த டிஷ் எப்படி பண்றது பாப்போம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? சாக்லேட் கேக் தேவையான பொருட்கள் டார்க் சாக்லேட் for truffle 300 கிராம், fresh cream for truffle 150 ml, பால் 1 கப்பு, சர்க்கரை 250 கிராம், மைதா 150 கிராம், பேக்கிங் சோடா 5 கிராம், கொக்கோ பவுடர் 25 கிராம், வெனிலா எசன்ஸ் 5 ml, வினிகர் 5 ml, ஆயில் 80 ml, விப்பிங் க்ரீம் 250 ml. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா நம்ம கிட்ட இருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எப்பவும் போல் கேக் மிக்சிங் வந்து இந்த மைதா, கொக்கோ பவுடர், அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா இந்த மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது இந்த பேக்கிங் சோடா எதுக்காக இந்த மாதிரி மாவில் மிக்ஸ் பண்ணேன்னா நான் ஒரு வீடியோலையும் சொல்கிறேன், பட் இருந்தாலும் இந்த வீடியோலும் பதிவு கொடுக்குறேன். இந்த பேக்கிங் சோடா நீங்கள் ப்ராப்பராக மிக்ஸ் ஆகலைன்னா கேக் குக் பண்ணும்போது ப்ராப்பராக வெந்து வராது. அதனால தான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கு பிறகு இன்னொரு பவுலில் நம்மக்கிட்ட இருக்க இந்த பாலை இதில் ஆட் பண்ணுறோம். பால் வந்து ஃபுல் ஃபேட் மில்கா இல்லை நார்மல் மில்க் யூஸ் பண்ணும்போது கேட்டிங்கன்னா நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தவறலாம் இல்லை. இதே வந்து இந்தியன் ப்ரிப்ரேஷன் பொறுத்த வரைக்கும்னா சில ப்ரிப்ரேஷன் ஃபுல் ஃபேட் மில்க் யூஸ் பண்ண சொல்லுவேன். இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் எந்த பால் வேணால் யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் சர்க்கரை போட்ட பிறகு நல்லா விஸ்கில் பீட் பண்ணுங்கள். சுகரை நல்லா மிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் போவோன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு என்கிட்ட இருக்க இந்த வெனிலா எசன்ஸ் இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி முடித்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். திருப்பியும் சொல்கிறேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த சுகரும் பாலும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படி மிக்ஸ் பண்ணாமல் அந்த பவுடரில் மிக்ஸ் பண்ணால் கேக் ப்ராப்பராக அந்த சுகர் இனிப்பு தன்மை கரெக்டாக தெரியாது. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சில் இதுக்கப்புறம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை இதில் ஆட் பண்ணுறோம். இந்த இடத்துல வினிகர் யூஸ் பண்ணுறோம். வினிகர் லிக்விட் ஏஜென்ட் தான், ஆனால் பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணால் கர்ல் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி ஃப்ளவர் போட்ட பிறகு ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. வினிகர் திருப்பி சொல்கிறேன், இந்த மாதிரி ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த மைதா, கொக்கோ பவுடர், பேக்கிங் சோடா அது போட்ட பிறகு தான் வினிகர் இதில் ஆட் பண்ணி இந்த மாதிரி லம்ப்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கப்புறம் எண்ணெய் முக்கியமாக நீங்கள் வீட்டில் பண்ணும்போது அந்த வினிகர் எங்கே யூஸ் பண்ணணும், ஆயில் எங்கே யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீட்டில் தெரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஆயில் கடைசியாக தான் யூஸ் பண்ணணும். ஸ்டார்டிங் எடுத்த உடனே மிக்ஸ் பண்ணால் பாலும் ஆயிலும் கரெக்டாக மிக்ஸ் ஆகாது. அதனால தான் இந்த மாதிரி கடைசியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. நல்ல லம்ப்ஸ் இல்லாமல் எடுத்த பிறகு இந்த மோல்டில் கொஞ்சம் லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மைதா டஸ்ட் பண்ணிவிட்டு மேலே பட்டர் ஷுகர் போட்டிருக்கோம். ரெடியான அந்த பேட்டரை டேரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறோம். பேட்டர் டேரெக்டாக அந்த மோல்டில் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா ஜஸ்ட் லைட்டாக இந்த மாதிரி ஷேக் பண்ணுங்கள். எதுக்காகனா அந்த ஏர் பிளாக்லாம் ரிலீஸ் ஆன பிறகு தான் குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கடாயில் உப்பு போட்டிருக்கேன். இந்த உப்பு எதுக்காக ப்ளேஸ் பண்ணுற கேட்டிங்கன்னா அந்த டெம்பரேச்சர் கரெக்டாக ஹோல்ட் பண்ணும். உப்பு இல்லைன்னா மண் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் உள்ள ஒரு பேஸ் வச்சு கரெக்டாக இந்த மாதிரி ப்ரீ ஹீட் பண்ணுறேங்க. 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணினா அந்த டெம்பரேச்சர் அப்படியே இருக்கும். இதுக்கப்புறம் ரெடியான பேட்டரை உள்ளே வச்சு குக் பண்ண போகிறோம். இதே வீட்டில் அவன் ஓடிஜி யூஸ் பண்ணால் 180 டிகிரி செல்சியஸ் ஒரு 35 மினிட்ஸ் வச்சா இந்த கேக் ரெடி ஆகிடும். ஆனால் அடுப்பில் குக் பண்ணும்போது இந்த மாதிரி கடாயை யூஸ் பண்ணும்போது கரெக்டாக 45 நிமிஷம் ஆகும். நீங்கள் ஒரு 40 நிமிஷம் கழித்து நீங்கள் செக் பண்ணால் இந்த மாதிரி கேக் ரெடி ஆகிடும். அப்படி இல்லை ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா விடலாம். இப்போது ரெடியான அந்த கேக்கை கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு இந்த மாதிரி டீமோல்ட் பண்ணுங்கள். அப்படி டீமோல்ட் பண்ணும்போது கரெக்டாக அந்த 10 நிமிஷம் ரெஸ்ட் விடாமல் பண்ணால் உங்களுக்கு கேக் கட் பண்ண முடியாது. அதனால 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்ட பிறகு இந்த மாதிரி டீமோல்ட் பண்ண சொல்கிறேன். இதுக்கப்புறம் ட்ரஃபிள் ரெடி பண்ண போகிறோம். அதனால் டபுள் பாயிலிங் மெத்தட் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு, அதாவது கொஞ்சம் பேனில் ஹாட் வாட்டர் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பவுல் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இந்த சாக்லேட்டும் ஃப்ரெஷ் க்ரீமும் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணது ஃப்ரெஷ் க்ரீம் தான் யூஸ் பண்ணணும், விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரெஷ் க்ரீம் போட்ட பிறகு ஜஸ்ட் லைட்டாக அந்த சூடுலேயே வந்து இந்த சாக்லேட்டும் அந்த க்ரீமும் மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகிற டைமில் நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த ட்ரஃபிள் ரெடி. இந்த மாதிரி தான் ட்ரஃபிள் ரெடியாக இருக்கணும். ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம், சரிங்களா? சாக்லேட் எப்போவுமே டேரெக்ட் பேனில் போட்டு குக் பண்ணக்கூடாது. அதனால தான் உங்களுக்கு டபுள் பாயிலிங் சொல்கிறேன். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். இந்த க்ரீம் வந்து விப்பிங் க்ரீம் தான் யூஸ் பண்ணுறோம், நான் டைரி க்ரீம். டைரி க்ரீம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீம் பிளெண்ட் பண்ணும்போது டெம்பரேச்சர் இல்லைனா கரெக்டாக செட் ஆகாது. அதனால் நான் டைரி க்ரீம் கேட்டு வாங்க கடையில் வாங்கும்போது. இப்போது இந்த க்ரீம் வந்து நான் ஹேண்ட் பிளெண்டர் தான் பிளெண்ட் பண்ணுறோம். இதே விஸ்கில் பிளெண்ட் பண்ணால் ரொம்ப டைம் எடுக்கும், அதே டைம் கண்டிப்பாக கை வலிக்கும். ஸோ இந்த ஹேண்ட் பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணிடுதுன்னா இந்த மாதிரி ஸ்டிஃபாக வந்திருக்கும். ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரஃபிள் இதில் ஆட் பண்ணுறோம். ட்ரஃபிள் கரெக்டாக ஒரு 30% அளவுக்கு ட்ரஃபிள் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சாக்லேட் க்ரீம் ரெடி. மீதி உள்ள ட்ரஃபிளை எப்போ யூஸ் பண்ண உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன். இப்போ இந்த க்ரீம் ரெடி ஆயிடுச்சா, இந்த மாதிரி தான் நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் ஃபினிஷிங் பண்ண முடியும்.
இப்போ இந்த கேக்கு மேலே இருக்க பகுதியை ஜஸ்ட் லைட்டாக அந்த ட்ரையான பகுதியை ட்ரிம்மிங்ஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்த பிறகு இந்த கேக்கை 3 பகுதியாக கட் பண்ணுறோம். அதாவது 3 லேயரை கட் பண்ணி எடுத்து வச்ச பிறகு க்ரீம் அப்ளை பண்ணி ஃபினிஷிங் பண்ண போகிறோம். இப்போ 3 கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கப்புறம் சுகர் சிரப்பு, அதாவது சக்கரை ஒரு பவுலில் போட்ட பிறகு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி லிக்விடாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த சுகர் சிரப்பை இந்த மாதிரி ப்ரஷ் எடுத்து லைட்டாக அப்ளை பண்ணணும். எதுக்காக அப்படி பண்ணோன்னா அந்த மாய்ஸ்டர் கண்டென்ட் நமக்கு வேணும், அதனால தான் இந்த மாதிரி சுகர் சிரப்பை அப்ளை பண்ணுறோம். ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சாக்லேட் க்ரீமை இப்படி ஜஸ்ட் லைட்டாக ப்ளேஸ் பண்ணுறோம் 1 by 1. இப்போது செகண்ட் லைட் ப்ளேஸ் பண்ணும்போதும் அதே மாதிரி சுகர் சிரப்பு பண்ணணும். சில பேர் அணி யூஸ் பண்ணுவாங்க. அப்படி அணி யூஸ் பண்ணால் ரிச்னஸ் அதிகமாக இருக்கும். வேணும்னா நீங்கள் அப்படி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாதவங்க இந்த மாதிரி சுகர் சிரப் போட்டு கரெக்டாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். பர்டிகுலராக இந்த க்ரீம் அப்ளை பண்ணும்போது ஒரு பகுதி மேடு ஒரு பகுதி வந்து பள்ளமாக இருந்ததுன்னா ஃபினிஷிங் பண்ணும்போது நல்லா இருக்காது. அதனால் கரெக்டாக ஈவனாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ண வேண்டியதான். இப்போ எப்படி நீங்கள் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் 3 லேயரும் கரெக்டாக ஃபினிஷிங் பண்ணணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது சைடு பகுதி எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ரஃப்பாக ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேலட் நைஃப் வச்சு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் மீதி உள்ள ட்ரஃபில் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். இந்த ட்ரஃபில் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணோம். அதாவது திருப்பி லைட்டாக நீங்கள் ட்ரஃபில் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பண்ணால் கெட்டியாயிடும். அதனால் திருப்பி டபுள் பாயில் போட்டு இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணினா உங்களுக்கு ஒரு சூப்பரான சாக்லேட் கேக் ரெடி. இன்றைக்கி இந்த சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீதி உள்ள க்ரீமில் ஜஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கார்னிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பைப்பிங் பேக் வீட்டில் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாதவங்க ஜஸ்ட் லைட்டாக பட்டர்ஷீட் பேப்பரை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பர்த்டே செலிப்ரேஷனை கண்டிப்பாக நீங்கள் ரெடி பண்ணி என்ஜாய் பண்ணலாம். பர்த்டே மட்டும் இல்லை, வெட்டிங் ஆனிவர்சரி, வேறு எதனா ஃபங்க்ஷன், வீட்டில் கெட் டுகெதர் ஃபங்க்ஷன்னா இந்த மாதிரி கேக் நீங்கள் வீட்லேயே பண்ண முடியும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஷெஃப் தீனாஸ் கிச்சன் மூலிமா சொல்லி கொடுத்துருக்கேன். என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு இந்த பர்த்டே கேக் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸி தெரிஞ்சிருக்குல்ல. கண்டிப்பாக போங்க உங்கள் வீட்டு கிச்சனில் ட்ரை பண்ணுங்கள். பர்த்டேக்காக வெயிட் பண்ணோன்னா இப்போயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.